குழந்தைகளிடம் தவறான தகவலை பகிர்ந்ததற்காக ஏஐ மீது சட்ட நடவடிக்கை. அப்படி என்னதான் நடந்துச்சு? விரிவா பார்க்கலாம் வாங்க. அமெரிக்காவில் டீனேஜ் சிறுவன் ஒருவனிடம் பெற்றோர்களை மறைமுகமாக கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏஐ சாட் பாக்ஸ் ஒன்று சொல்லியிருக்கு. இதனால ஏஐ மீது அமெரிக்க நிறுவனம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்க தொடங்கி இருக்காங்க. டெக்சாஸை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஏஐ கிட்ட என்னுடைய பெற்றோர்கள் மிக குறைவான நேரத்தை தான் மொபைல் போன் யூஸ் பண்றதுக்காக எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது போன்ற பல சிறுவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை கொலை செய்யும் சம்பவம் எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ மறைமுகமா அந்த பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பெற்றோர்கள் குறித்து எனக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சாட் பாட் சொல்லியிருக்கு. இதே போல டெக்சாஸை சேர்ந்த 9 வயது ஒரு பெண் குழந்தை ஏஐயிடம் பேசும்பொழுது பல பாலியல் ரீதியான கண்டென்ட்களை ஏஐ கொடுத்திருக்கு. இதனால முன்கூட்டியே அந்த குழந்தை பாலியல் நடத்தையின் மூலமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட இந்த 2 குழந்தைகளுடைய பெற்றோர்களும் ஏஐ மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னகர்த்தியிருக்காங்க. கூகுளுடைய முன்னாள் பொறியாளர்கள் 2021 உருவாக்கப்பட்டதுதான் இந்த கேரக்டர் ஏஐ. அது மட்டும் இல்லாம கூகுள் நிறுவனமே இந்த நிறுவனத்துல அதிகப்படியான முதலீடுகளை செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறிப்பிடத்தக்கது. ஏஐ மூலமா பல டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்க இதே சமயத்துல பல குழந்தைகள் இதே ஏஐ மூலமா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த தகவல் பலரையுமே அதிர்ச்சியில ஏற்படுத்தி இருக்கு.